வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கறி வடை. அதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 200 கிராம் கடலைப்பருப்பையும் ஊற வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் 100 கிராம், அதனால் 2 டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். பருப்பு நல்லா ஊற வைக்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பருப்பு நல்லா ஊறணும். 2 மணி நேரம் கட்டாயம் ஊற வைக்கணும். இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. நல்லா நான் கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வடைக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். வடைக்கு அரைக்கிற மாவு எப்போவுமே கொரகொரன்னு அரைக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. கொரகொரன்னு அரைச்சாதான் வடை முறுமுறுன்னு இருக்கும். இப்போ வடை மாவை அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் கொரகொரன்னு அரைக்கணும். நான் 150 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன். எலும்பு இல்லாமல் எடுக்கணும். அப்போ தான் மிக்ஸியில் அரைக்கிறப்போ நல்லா நைஸாக வரும். இப்போ சிக்கனையும் அரைச்சி எடுத்துக்கலாம். கறியை நல்லா அரைச்சிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி அரைக்கணும். இப்போ கடலைப்பருப்போட கறியும் சேர்த்துக்கலாம். நான் 300 கிராம் வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். 6 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைனாலும் அதிகமாக போட்டுக்கலாம், கம்மியாக வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வடைக்கு ஏற்ற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நம்ம சிக்கன் சேர்க்கறதுனால தான் இஞ்சி பூண்டு சில்லி பவுடர்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது. இல்லைன்னா அதெல்லாம் போட வேண்டியதில்லை. இதெல்லாம் சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப வாசனையாக இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வடைக்கு ஏற்ற மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. சூடாகாமல் வடையை போட்டோம்னா வடை நல்லா இருக்காது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வடை மாவை திட்டமான அளவுக்கு உண்டையாக எடுத்து நல்லா தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போ வடையை ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், வடை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவையும் ஒவ்வொன்றா சுட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறப்போ எவ்வளோ சூப்பராக முறுமுறுன்னு வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியானதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.